ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்திருக்க டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அபிஷன் ஜீவனத்து தான் இயக்கியிருக்காரு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். தர்மதாஸா நடிச்சிருக்க சசிகுமாரும் வசந்தியா நடிச்சிருக்க சிம்ரனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க. அவங்க தான் நிதுஷனா நடிச்சிருக்க மிதுன் ஜெய்சங்கர், அப்புறம் முல்லியா நடிச்சிருக்க கமலேஷ் ஜெஹன். இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. சென்னையில் செட்டில் ஆகி ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கலான்ற ஒரு ஆசையில் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது தான் ராமேஸ்வரமில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் இவங்க குடும்பத்தோட கனெக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு. வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது தான். ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இப்படிலாம் வேற நடக்குமான்னு நமக்கே தோணும். திடீர்னு ஒரு பிரச்சனை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அது சுலபமாக முடிஞ்சிடும். ஆனால் மனுஷங்களான நம்ம தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக பார்த்து பயந்து போயிடுறோம். இந்த ஆஸ்பெக்டை தான் இந்த படத்தில் டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஒரு டீனேஜ் பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவளோட ஃப்ரெண்டு கூட சீட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஒரு டீனேஜ் பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டி இறந்துருப்பாங்க. அவங்களோட இறுதி சடங்கு முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து சாமி கும்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சென்டிமெண்டலாக அதே சமயம் கவலையாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக லைட்டாக படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தோட டீசர் எங்கே நின்றுச்சோ அதிலிருந்து தான் இந்த படமும் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட டீசரை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி வராங்க. இவங்கள தான் போலீஸ் பிடிக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இந்த குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இவங்கள விட்டுடுறாரு. தர்மதாசும் அவரோட குடும்பமும் சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற வயசான ஜோடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தன் அவன்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கலனாலும் அவங்க எல்லாரையும் நல்ல முறையில் மரியாதையோட கவனிச்சுக்கிறான். இன்னொரு வீட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குடும்பம் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீட்டில் ஒரு பஞ்சாபி குடும்பமும் செட்டில் ஆகியிருக்காங்க. தர்மதாஸோட பையனான முல்லி டெய்லியும் ஒரு டீச்சர் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா மக்களோட செக்மெண்ட்டையும் படத்தில் காமிச்சிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் அவங்களோட நடிப்பை ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலான சீன்னா அது கண்டிப்பாக தர்மதாசும் அவரோட பையன் நிதுஷனோட பாண்டிங் தான். அதுக்கப்புறம் முல்லியோட குழந்தைத்தனம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. மனிதாபிமானம்ன்றது எவ்வளவு முக்கியம், அந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் இந்த படத்தோட உட்கருத்துனே சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. என்னதான் போலீஸ் இவங்களை பிடிச்சாலும் ரூல்ஸ் எல்லாம் பார்க்காம மனிதாபிமானத்தோட இவங்களை விட்டுடுறாரு. இந்த குடும்பம் செட்டில் ஆகிற வர இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேற வேற ஸ்டேட்டஸ் தான். இவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் அன்போட மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியன்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அபிஷன் ஒரு கேரக்டராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர் ரொம்ப அமைதியாக இருக்கும். கதை போக போக தான் இவரோட இம்பார்ட்டன்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சாப்பிட்டீங்களான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாரு. அதுவே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட மனசை வருடுதுன்னே சொல்லலாம். சசிகுமார் அப்புறம் சிம்ரனோட நடிப்பு சூப்பராக இருந்தது. இவங்களுக்கு பசங்களாக நடித்த 2 பேரோட ஆக்டிங்கும் பக்காவாக இருந்துச்சு. யோகி பாபு, ரமேஷ் திலக், இளங்கோ குமரவேல், MS பாஸ்கர், அப்புறம் பகவதி பெருமாள் வர எல்லா சீன்ஸுமே செமையாக இருந்தது. மொத்தத்தில் சிம்பிளான ஃபேமிலி ட்ராமா படம் தான் இது. நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் அதை பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கிற விதம் தான் இந்த படத்தோட அழகே. இது மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.